ஒரு நபர் பழம் வாங்க போகிறார். ஒரு மருத்துவமனைக்கு உள்ள போகணும். வெளியில பழம் விற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக சாதாரணமான ஒரு இளைஞன். விளம்பரங்கள் கிடையாது, யாரையும் கூவி அழைத்து வரவேற்க கூட இல்லை. வாங்கினால் வாங்கிய கணக்கு, வாங்காவிட்டால் எடுத்துக்கொண்டு போவோம், அவ்வளவுதான். வைத்திருக்கக்கூடிய பழங்கள் கிட்ட வந்து நின்று நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தை அது. ஆனா பார்த்தா கடுமையா தோணாது, ஆனா நம்ம எல்லாரும் கேட்போம். ஒரு மிகப்பெரிய பல்பொருள் அங்காடியில் நம்ம துணிந்து அது கேட்டது கிடையாது. மிகப்பெரிய ஒரு மல்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மால் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கெல்லாம் நமக்கு அந்த தைரியம் வந்ததே கிடையாது. ஆனா கூறு போட்டு கூவி கூவி விற்கிறவங்க கிட்ட மறக்காம கேட்கக்கூடிய வார்த்தை, நல்லதா 4 பழம் கொடு அப்படின்னு சொல்லுவார். பதில் அந்த பையன் சொல்லுவான், நான் விற்கிறது எல்லாமே நல்லதுதான். அன்றாட வாழ்க்கையில் அறத்தினுடைய அஸ்திவாரம் இதுதான். நான் விற்கிறது எல்லாமே நல்லதுதான், நான் நினைக்கிறது எல்லாமே நல்லதுதான், நான் சொல்றது எல்லாமே நல்லதுதான், என் செய்கை எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமே. ஆனால் மட்டும்தான் இலக்கிய உலகிற்குள் அடியெடுத்து வைக்க நமக்கு அடிப்படையான தகுதி கிடைக்கும். மீண்டும் மீண்டும் இலக்கியம் சொல்லக்கூடியது அதுதான். என்னுடைய சிந்தனையாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், என்னுடைய சொற்களை தாண்டி நான் என்னுடைய நடைமுறையாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும், எந்த பழம் எடுத்தாலும் நல்ல பழம் தான். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னால தள்ளுவண்டியில பழங்களையும் காய்கறிகளையும் கீரை கட்டியும் தள்ளி கொண்டு வரக்கூடிய நபர்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியாத ஒன்று. பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடி, அதுவும் குளிரூட்டப்பட்ட பல்பொருள் அங்காடி, அங்க போய் ஒரு கீரைக்கட்டை எடுத்துட்டு வந்து அதற்கு பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கீரைக்கட்டை பிரிச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அழுகின கீரையை சேர்த்து கட்டினதை பார்த்திருக்கேன். ஆனா தள்ளுவண்டியில தள்ளிட்டு வரக்கூடிய அந்த நபர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ள அழுகின கீரையை வச்சு அவங்களால கட்டி தர முடியாது. என்ன காரணம்? அடுத்த நாள் இந்த வீதி வழியா அவர் வந்தாகணும். அப்ப அன்றாட வாழ்க்கையில் அறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ மேட்டுக்குடி ஜனங்களுக்கு மட்டும் சேர்ந்த பொருள் அல்ல. எல்லோரும் கொண்டாடப்பட்டு ஒரு பொன்னாடியும் ஒரு பூங்கொத்தும் ஒரு நினைவு பரிசும் வழங்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே பாத்தியதையான விஷயம் அல்ல. அன்றாட வாழ்க்கையில் அறம்ங்கிறது மிக சாதாரணமான நபர்கள் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போவது. இலக்கியத்துக்குள்ள வருவதற்குள்ள மறுபடியும் இலக்கியத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லு. நாங்க இருக்கக்கூடிய பகுதியில ஒரு காலகட்டத்தில் வீடு கட்டிட்டு போன பொழுது எங்களை தவிர வேற யாரும் கிடையாது. யாராவது எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன் ஆதிக்குடி அப்படின்னு சொல்லுவேன். நான் கொலம்பஸ் மாதிரி ஏர்லி செட்டிலர்ஸ் அப்படின்னே சொல்வேன். புரிந்தவர்கள் புன்னகைப்பார்கள், புரியாதவர்கள் புரியலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஏர்லி செட்டிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செம்மண்ணாக இருக்கும். மழை பெஞ்சு வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கோகுலாஷ்டமி மாதிரி அவங்கவுங்க கால் அப்படி பதிஞ்சு பதிஞ்சு அந்த மொசைக்கில் சிவப்பு சிவப்பா கால் இருக்கும். வெச்ச காலை எடுத்துருவோம், ஆனா அந்த சிவப்பு போவே போகாது. அந்த வழியாக ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு பாட்டி வருவாங்க. எங்க பக்கத்து வீட்டு குழந்தை அந்த பாட்டியை ஒவ்வை பாட்டி அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னு தெரியாது. வேர்ட்ஸ்வர்த் பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அந்த லீச் கேதரர் சொல்லுவாரு, டபுளி பென்ட் அப்படிம்பாரு. ஒரு முறை மடுங்கலாம், 2 முறை மடிந்த ஒரு பெண்மணி. நிமிர்த்தணும் அப்படின்னா அப்போல் வளைய கூட இன்னும் அதிகமாக வளைந்த பெண்மணி. இப்போ இந்த பெண்மணி அவங்க வரும்பொழுது நான் ஒரு தடவை கேட்டேன், இந்த ஆட்டுப்புழுக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரோஜா செடிகளுக்கு மிகப்பெரிய உரமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு நாம் வைத்ததும் ரோஜா அன்றே பூக்கணும் அப்படிங்கிற கூட ஆள் அல்ல. நான் பூத்த ரோஜாவையே வாங்கிட்டு வந்துடுவேன், ஏன்னா இது பூக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சரி, அப்போ அவங்க வந்த போது நான் கேட்டேன், எனக்கு ஆட்டுப்புழுக்க 2 டின் வேணும், தருவீங்களா? கண்டிப்பா தரேம்மா சொல்லியாச்சு. ஆனா அவங்க தாண்டி போகும்போது இந்த கல்விக்குன்னு சில தேவையில்லாத குணங்கள் வரும். டிஎச் லாரன்ஸ் அதனாலேயே அது அக்கர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாரு, சபிக்கப்பட்ட கல்வி அப்படின்னு சொல்லுவாரு. மற்றவர்கள் மனதால் கேட்க கூச்சப்படும் கேள்விகளை கூட கல்வி பெற்றவர்கள் தாராளமாக கேட்டு விடுவார்கள், கூச்சம் இல்லாமல். அதான் அதுல கொடுமை. இப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க தானே, மறந்து போயிட மாட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த பாட்டி எங்கிட்ட சொன்னது, பூவு 2 பூக்கும் நாவு 2 பேசுமா அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க. எனக்கு எந்த இலக்கிய படைப்பாளியும் இவ்வளவு நேர்மையாக இலக்கியம் படைத்ததாக எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இல்லை. பூவு 2 பூக்கும் நாவு 2 பேசுமா, நம்ம சொடுக்கி விட்ட மாதிரி இருந்தது. அன்றாட வாழ்க்கையில் அறம், அறத்திற்கென்று தனியான நாள் கிடையாது. நம்ம எல்லாம் நினைப்போம் நல்லதை செய்யறது, நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு. தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். நல்லது செய்யறதுக்கு நேரம் காலம் கிடையாது. நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொன்னா நல்லது செய்ய நேரம் காலம் கிடையாது. நீங்க பார்க்க வேண்டாம், நல்ல நேரம் பார்க்க வேண்டாம், முகூர்த்தம் பார்க்க வேண்டாம், பத்திரிகை அடித்து 10 பேருக்கு கொடுக்க வேண்டாம், உட்கார வைத்து சோறு போட வேண்டாம். நல்லது செய்யணும்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் செஞ்சிடலாம். பாட்டி அவ்வளவு எளிமையா சொல்லிட்டு போனாங்க. இதே மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு காலத்துல வாழ்ந்த காலகட்டத்துல வீட்டுக்கு பால் ஊத்துறதுக்காக ஒரு பையன் வருவான். உண்மையாக சொல்ல போனா அப்படியே கோவில்ல இருக்கக்கூடிய அந்த மதுரை வீரன் சாமி அப்படியே இறங்கி வந்தா எப்படி இருக்கும், மைக்கருப்பு, பாரதியார் சொல்ற மாதிரி பட்டுக்கருப்பாக இருக்கக்கூடிய பையன். நான் நினைப்பேன், அந்த முகம் ஒரு கருப்பு, புருவம் ஒரு கருப்பு, மீசை ஒரு கருப்பாக, வண்ணங்களுடைய அந்த கருப்பினுடைய பல வண்ணங்களாக இருக்கக்கூடிய பையன்.
அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்து நிறுத்தி காலையில ஓடி வந்து வாசல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பால்ல விட்டுட்டு மேலே போய் 8வது மாடிக்கு போய் மறுபடியும் கிடுகிடுன்னு திரும்பி ஓடி வரக்கூடிய பையன். லிஃப்ட் எல்லாம் பயன்படுத்துற காலம் இல்லை, லிஃப்ட்டும் கிடையாது. அவன் கீழே இறங்கி வரும்போது அன்று மழை தினம். மேலே 5ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவங்ககிட்ட கோச்சுக்கிறாங்க. சொல்றது என்ன அப்படின்னா, உன்னுடைய பாத்திரத்தை, அதாவது அந்த மில்க் கேன் மூடி திறந்து தானே வச்சிருக்க, தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை, மழை தண்ணி விழுந்தாலே போதும், கொண்டு வரும்போது வீட்டுல எல்லாம் தண்ணி பால தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு ரொம்ப கோபம். இறங்கி வந்து எங்க வீட்டுல எனக்கு என்னுடைய பாத்திரத்துல பாலை ஊற்றும் பொழுது அவன் சொல்றான், பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன், தண்ணியா இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பௌர்ணமி மாதிரி பால் அப்படிங்கிறது நிலவினுடைய நிறம் அல்ல. நீங்க பௌர்ணமியில நிலவு கிளம்பி வரும்போது பார்த்திருப்பீங்க, அப்படியே வெண்ணெய் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், தொட்டா கையில ஒட்டுற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு கொழுப்போடு அவ்வளவு செழுமையான பாலை ஊத்துறேன், இதை தண்ணின்னு சொல்றாங்களே. இது மின்னல் வேகத்துல வந்துட்டு போற அன்றாட வாழ்க்கையில் அறம். கவிதையை நம்ம எங்கேயோ போய் தேட வேண்டாம். மிக சாதாரணமான மனிதர்கள் தங்களுடைய நேர்மை கேள்வி கேட்கப்படும் பொழுதெல்லாம் இதை சொல்லிட்டு போவாங்க. இந்த ஆச்சரியமான அனுபவங்கள் தொடர்ந்து வரும்பொழுது நான் அப்பொழுதெல்லாம் திருவள்ளுவரை தான் மறுபடியும் நினைச்சுக்குவேன். நீங்களும் நானும் திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்கும் அடிப்படையில் ஒரு அச்சம் இருக்கு. புத்தக விழா மிக அழகு, புத்தகங்கள் வாங்குவது மிக அழகு, வாசிப்பது அதைவிட கொள்ளை அழகு, புத்தகங்களை பற்றி பேசுவதும் விமர்சிப்பதும், ஒருவரை ஒருவர் புத்தக கருத்துக்களால் மோதல்களை கொண்டு எல்லாமே அழகு. ஆனா அடிமனதுல நமக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கு. இந்த புத்தகத்தின் மேல் நமக்குள்ள இந்த போதையை அடுத்த தலைமுறைக்கு நாம் ஏனோ கடத்தாமல் விட்டுவிட்டோம், கொடுக்காமல் விட்டுவிட்டோம். நான் சொல்லவே இல்லை, கடத்தாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்றேன் நான். கொடுப்பது என்ற ஊரறிய கொடுப்பது, கடத்துதுங்கிறத யாருக்கும் தெரியாம கொடுக்கறது, வாங்குற நபர் கைக்கு கூட தெரியக்கூடாது இந்த புத்தகத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய இந்த மோகம் அந்த குழந்தைக்கு போயிருக்கு அப்படின்னு. அடிமனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருத்தமும் அச்சமும் நடுக்கமும் சேர்ந்த ஒன்று. இந்த காலகட்டத்தில் எல்லோரும் நீங்க முகநூல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ 1960களும் 50களும் அல்லது 70களும் 80களும் மட்டுமே வசந்த காலமாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருந்தது போலவும் 2024 பிரஜைகளுக்கு அது தெரியாதது போலவும் ஒரே புலம்பலாக இருக்கும். கோலி கொண்டு விளையாடின காலம் என்ன, நம்ம மிக அழகாக பாண்டி விளையாடின காலம் என்ன, வீட்டில் சமைத்த சாப்பாடை கொண்டு நடந்த காலம் என்ன, என்ன புலம்பல். அத்தனை புலம்பலையும் நம்ம எங்க எழுதுறோம் அப்படின்னா புத்தகத்துல எழுதல, முகநூல்ல தான் எழுதுறோம். முகநூல் கண்டிப்பாக தேவை, புலம்பலை ஏற்றுக்கொள்வதற்கு டெக்னாலஜி கண்டிப்பாக தேவை, நம்மளுடைய எல்லாவற்றையும் சொல்ல அது தேவை. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அடிமனதுல என்ன அச்சம் இருக்கு தெரியுமா? புத்தகத்தினுடைய வாசிப்பை மட்டுமே நம்ம கடத்தாம போகல, அறம் சார்ந்த சிந்தனையும் நம்ம கொண்டு போகவே இல்லை. நான் சொன்ன இந்த பெண்மணி ஆகட்டும், இந்த பால் குத்தக்கூடிய இந்த பையனாகட்டும், இங்க அத்தனையுமே யாரும் அவர்களை உட்கார வைத்து வகுப்பறையில் அவர்களுக்கு அறம் என்ற ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்த நபர்கள் அல்ல. வாழ்க்கையோடு இழைந்து போனது அறம், கூட கூட வந்தது அறம். அறம் மாற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை அறம் சார்ந்த ஒன்றாக இருந்தது. யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது, யாருடைய பொருள் மேலும் மோகம் வரக்கூடாது, யாருக்கும் துன்பம் மறந்து விடக்கூடாது என்பது வீட்டில் காலில் விழுந்து கும்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு பாட்டிமார்களும் தந்தையும் தாயரும் சொன்னது. நல்லா படிச்சு மேல வா அப்படிங்கிற சொன்ன அறிவுரை எனக்கு ஞாபகமே இல்லை. என்னுடைய பாட்டியெல்லாம் பெருங்காலம் காலில் விழும்போது நல்ல புத்தி குடு ஆண்டவான்னு சொல்லுவாங்க. நான் ஆச்சரியப்படுவேன். நல்ல புத்தி குடு அப்படின்னு சொல்லி மூத்த தலைமுறை வேண்டணும் அப்படின்னா அல்லாத புத்தியும் ஒன்று இருக்கிறதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா வள்ளுவன் வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டான். புத்தகத்தை எடுத்து நீங்க படிக்கும்போது கற்க, கூட கசடு வரும் ஜாகிரதையாக இருங்க, கற்க கசடு அற, இன்றளவும் அந்த கசடு இருக்கு. எல்லாம் சுத்தமாக இருந்தாலும் எங்கிருந்தோ கசடு வந்து சேரும். கசடு அற, கற்றவை கற்றபின் அதற்கப்புறம் மற்றதை நம்ம பற்றி கவலையே படல, நிற்க அதற்கு தக. அப்ப வள்ளுவன் கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா அவனை விட அன்றாட வாழ்க்கையில் அறத்தை சொல்லுவதற்கு இன்னொரு நபர் கிடையாது. அறத்தை சொல்லவில்லை, அறம் வலியுறுத்தல்னு சொன்ன நபர் அவர். அதுவும் சாதாரண நபர்களாக இருக்கும் பொழுது நமக்கு முடியும், என்னால் முடியாது, இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் 2024 தேட முடியாது மேடம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் மறுபடியும் சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆண்களாகவும் பெண்களாகவும் பார்க்கல, நான் மனிதர்களாக பார்க்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் கட்டுப்படியாக கூடிய ஒரு அறத்தை வள்ளுவன் கண்டிப்பா சொல்லிட்டு போயிருக்கான். அப்படி சொல்லும் பொழுது என் மனதுல முதல்ல வந்து உட்காரக்கூடியது, நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டே இருந்தால் அப்ப தீயது நடக்கலையா? நடக்கும். ஆனா தீயதுக்கு தீனி போடாம அதை பற்றியே புலம்பிக் கொண்டு இல்லாமல், ஒரு தொலைக்காட்சி பெட்டியை காலையில் எடுக்கும் பொழுது 100 செய்திகள் வந்து வீட்டு வாசலில் குவிகிறது. அந்த 100 செய்திகளில் ஒற்றை செய்தி கூட நல்ல செய்தி கிடையாது. அதை பார்க்காமல் நாமல் விடுவதும் கிடையாது. வீட்டினுடைய சுற்றுச்சூழல் முழுவதும் அசுத்தமாக மாசுபடிய, கண்ணுக்கு தெரியாத மாசு அந்த வீட்டுக்குள் சுழன்று வர, we call it negativity அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மறையான சிந்தனை தரக்கூடியவர்கள், எதிர்மறையான எண்ணங்களை வீட்டுக்குள் வந்து பாய்ச்சி செல்பவர்கள் ஒரு காலகட்டம் இருந்தது.
இதை உள்ள விடக்கூடாதுங்கிற காலகட்டம் இருந்தது. ஆனா எப்பொழுது தொலைக்காட்சி பெட்டியும் உள்ளங்கையில் ஒரு செல்போனும் வந்து சேர்ந்த பின்பு குழந்தைகளை அள்ளி செல்லக்கூடிய மாய குழலூதியான இந்த பைடு பைப்பரை வெளியில தேட வேண்டாம், வீட்டுக்குள்ள வந்தாச்சு. பூச்சாண்டிகள் வெளியே இல்லை, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. பிள்ளை பிடிக்கிறவன் வெளியில இல்லை, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காப்பாற்றணும் அப்படின்னா அரண் அமைக்கணும். அந்த அரண் அமைக்கிறதுக்காக தான் வள்ளுவன் சொன்னா, நிற்க அதற்கு தக. எந்தெந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு போகிறீர்களோ, எந்தெந்த புத்தகங்கள் மனதில் கணிசமான பாதிப்பை உண்டாகிறதோ, எந்தெந்த புத்தகங்களை குழந்தைகளோடு உட்கார்ந்து உறக்க உங்களால் உணவு மேடையில் உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ள முடியுமோ, ஐயோ 18 வயது குழந்தை இருக்கிறது, அது கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று ஒழிக்க தேவையில்லாத புத்தகங்கள் உங்களுடைய அறைகளில் இருக்குமே. ஆனால் வள்ளுவன் சொல்லக்கூடியது அல்லவை தேய அறம் பெருகும். என்ன பண்ணணும்? அல்லவை தேயணும். அதுவும் உடனடியாக எல்லாம் போகாது, கையில் ஒரு மந்திரக்கோள் கிடையாது. தேயும். எது மாதிரி? நிலவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 முற்றிலுமாக வானத்தில் இல்லாமதை போல அதே மாதிரி தேய்ந்து தேய்ந்து அல்லவை தேய. என்ன வார்த்தை பிரயோகம்? அல்லவை தேய அறம் பெருகும். வள்ளுவனுக்கு உரையாசிரியர் தேவையில்லை, பதம் பிரித்து படிக்கக்கூடிய பக்குவமும் வள்ளுவன் வேண்டும் என்ற ஆசையும் இருந்தாலே போதும். 2024 இருக்கக்கூடிய மொழியில் அவன் பயன்படுத்திய வார்த்தைகள் அத்தனையும் உட்கார்ந்துருக்கு. அதுவும் தீயவைன்னு சொல்லக்கூட அவனுக்கு மனதுல வரல. ஆனா கண்டிப்பா சொல்லுவான், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் எல்லாம் சொல்ற நபர் தான். ஆனா நம்ம கிட்ட வரும்போது சொல்றாரு அல்லவை தேய அறம் பெருகும். என்ன பண்ணணும்பா? நாங்க நல்லவை நாடி இனிய சொல்லின். சொல்ற வார்த்தைகள்ல, உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்ல நல்லதை மட்டுமே சொல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வருமே. ஆனால் தன்னை போல அறம் வளரும். பெய்த மழையில் நீங்கள் விதைக்காமலேயே திரும்பும் பக்கமெல்லாம் செடிகள் முளைத்து வருவதை போல மனதிற்குள் மிக அழகாக அறம் வளரும். ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன கண்டிஷன் அப்ளை? அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். பல நேரங்கள்ல எங்க வீட்டுல அவர் தொலைக்காட்சி பெட்டியில ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க, பாஞ்சு ஒருத்தர் கடுமையான வார்த்தை, மிக அந்த உடல் மொழியே ரொம்ப கடுமையாக இருக்கும். அது அனுப்பக்கூடிய எதிர்மறையான அந்த அலைகள் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கும். ஐ மே கன்சிடர் மைசெல்ஃப் டு பி a highly sensitive person, சூப்பர் சென்சிட்டிவ். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதை கடந்து போகும்போது உடம்பு ஒரு தடவை நடுங்கும். நான் இப்போ ஒரு தடவை அவர்கிட்ட பக்கத்துல வந்து சொல்றேன், இவங்களெல்லாம் வீட்டுல விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன் நான். ஏமா டிவியில தானே இருக்காங்க, டிவியில இருந்தாலும் டிவி வீட்டுக்குள்ள இருக்குப்பா, இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவர் எந்த அளவு புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல, ஆனாலும் அதை மறக்காம சொல்வேன் நான். அந்த மாதிரி எண்ண அலைகள் வந்துட போதே அப்படிங்கிறதுனால வள்ளுவன் சொல்றான், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று அல்லவை தேய அறம் பெருகணும்னா நல்லவை நாடி இனிய சொல்லின். பி எ கான்ஷியஸ் ஸ்பீக்கர். பேசக்கூடிய வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வரட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். சரி, அது அவ்வளவு சுலபமா மேடம்? அப்படி கொண்டு போய் கொடுத்துட முடியுமா குழந்தைகளுக்கு? அப்படின்னா கொடுக்க முடியும். ஆனா பழக வேண்டியது நாம தான். நம்ம வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வராது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடிய நபர்களின் பேச்சு நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா மட்டும்தான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு குழந்தைகள் கையை விட்டு போகாமல் இருப்பார்கள் அப்படின்னு உங்களால நம்ப முடியும். இப்ப நம்ம புலம்புறோம். நான் புலம்பலை பத்தி சொல்லவே இல்லை. புலம்பல் எப்பொழுது வரும் தெரியுமா? செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் கைவிட்ட பின்பு இருக்கக்கூடிய நபர்கள் புலம்புவார்கள். செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அம்புக்குறிகளாக நிற்க வேண்டிய இடத்தில் நின்று விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் அடுத்த தலைமுறை விரலை பிடித்து கொண்டு கண்டிப்பாக வரும். நாம் பார்த்த பார்வை அல்ல அவர்கள் பார்வை, நாம் பேசிய பேச்சு அல்ல அவர்கள் பேச்சு. ஆனாலும் அறம் சாராத நபர்களை அடுத்த தலைமுறையாக நம்மளால் உருவாக்க முடியாது. அப்ப கையில யார் கையில புத்தகம் வரும்? எந்த வீட்டுல ஒரு பெண் படிக்கிறாரோ அந்த வீட்டுல கண்டிப்பாக புத்தகங்கள் வாசிக்கப்படும். ஆண்கள் படிப்பாங்க. அப்பா படிச்ச புக்கு குழந்தைங்க எடுத்து அலமாரில வைக்கலாம். ஆனா அம்மா புத்தகம் படிக்கிறான்னா பக்கத்துல வந்து எட்டி பார்க்கும். என்னுடைய வகுப்புல எனக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால ஒரு மாணவன், குழந்தைகள் பேரெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா, முதல் நாள் வந்த பின்பு ஒவ்வொரு பேரா கேட்கும்போது ஒரு பையனுடைய பேரு வந்தியத்தேவன். நான் உடனடியா கேட்டேன், அம்மா படிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். நான் அப்பா படிப்பாங்களான்னு கேட்கல, வீட்டுல படிப்பாங்களான்னு கேட்கல, அவ்வளோ ஆசையா கேட்டேன். அம்மா படிப்பாங்களா? ஆமா மேடம், அம்மா படிப்பாங்க மேடம். சொல்றதுல அவனுக்கு அவ்வளோ பெரிய கர்வம். இல்லைன்னா பார்த்து ஒரு வந்தியத்தேவனை மனதில் உள்வாங்கி, நீங்க மணியம் சொன்னீங்க, மணியம்க்கு அப்புறம் கோகுலு உடையது வந்தது, அதற்கப்புறம் மணியம் செல்வனோடது வந்தது, அத்தனையும் பார்த்துருக்கோம். கல்கியில் அது வரும்பொழுது மறக்காம எடுத்து தச்சு பைண்ட் பண்ணி ஏதாவது ஒரு வாரம் விட்டு போச்சுன்னா அதற்காக உட்கார்ந்து அழுது அது எங்கேயாவது கிடைக்குமா, பேக் இஷ்யூ கிடைக்குமான்னு பார்த்து அந்த புத்தகங்களை அப்படி ஒரு தலைமுறை வந்தது. அந்த தலைமுறையிடம் பேசியவர்கள் எல்லாமே அப்படிதான் பேசுவாங்க. அறம் சார்ந்துதான் வீட்டுல பேச்சு இருக்கும். வீட்டுல தேவையில்லாத வார்த்தைகள் வரல. எப்படி நாம இதுக்கு அனுமதிச்சோம் அப்படின்னு தெரியாது.
ரொம்ப அழகான இன்னொரு புத்தகம், அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அறம் சார்ந்த சிந்தனை தமிழனுக்கு மட்டுமே சொந்தமல்ல, உலகளாவ இருக்கு. இல்லைன்னா யாரும் முன்னால போக முடியாது. எந்த நாடு முன்னேற வேண்டும் என்றாலும் அறம் சார்ந்த சிந்தனை தான் பற்றுக்கோள். அது நான் எப்பொழுதுமே ஒரு காம்பஸ் அப்படின்னு தான் சொல்வேன். கையில இருக்கக்கூடிய காம்பஸ்ல ஒரு கால் ஊன்றி இருக்கணும், இன்னொரு கால் உலா போகும். இந்த உலா போகும் கால் ஒழுங்காக வட்டம் போடணும் அப்படின்னா ஊன்றிய கால் அசையாம இருக்கணும். அந்த ஊன்றிய கால் அறமாக இருந்தால் மட்டும்தான் உலா போகும் கால் வட்டத்தை வட்டமாக போட முடியும். அப்ப அந்த ஊன்றி நிற்கக்கூடிய கால் எந்த நாடு முன்னேறுகிறதோ அந்த நாட்டில் கண்ணுக்கு தெரியவும் தெரியாமலும் கண்டிப்பாக அறம் சார்ந்த சிந்தனை வேரோடு இருந்தால் மட்டும்தான் அவ்வளவு விழுது பாய்ச்ச முடியும். இப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப அழகான ஒரு புத்தகம் இப்ப கிடைச்சது, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவருடையது. வள்ளுவன் சொல்ற எல்லாத்தையுமே அவர் மறுபடியும் சொல்லிட்டு போறாரு. வள்ளுவன் அவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிக்கும்போது நான் நினைச்சேன், இதெல்லாம் தானே எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இதெல்லாம் தானே பாட்டி சொல்லுவாங்க, இதெல்லாம் தானே அத்தை சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அன்றாட வாழ்க்கையில் அறம் அப்படின்னா ஊர் கூடி வளர்த்த தலைமுறை நாங்கெல்லாம். இந்த தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. காலதாமதமாக 6 மணி முடிந்து வீட்டுக்கு வரும்பொழுது அடுத்த வீட்டு அக்கா, எதிர்த்த வீட்டு மாமி, பக்கத்து வீட்டு பாட்டி அத்தனை பேருக்கும் பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சது கிடையாது. அத்தனை பேருக்கும் பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்லலைங்கிறதா முதல் கேள்வியா இருக்கும் தாய் தகப்பனோட. நின்று பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் அப்படின்னு. அந்த பாட்டியும் அத்தையும் அக்காவும் கேட்கறதோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க. என்னைக்காவது வீட்டுல அம்மா இல்லைன்னா அவங்க வீட்டுல தாராளமா சாப்பிடலாம். அவங்க குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது மறக்காம நமக்கும் போட்டுட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி ஊர் கூடி வளர்த்த ஒரு தலைமுறை இப்ப எதை பார்க்கிறோம் அப்படின்னா ஊரை அண்டவிடாமல் விளக்கக்கூடிய தலைமுறைகளாக மாறி போயிட்டு இருக்கும். அப்ப அறம் வீட்டில் நீங்கள் அழிக்காவிட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல அவர் மறுபடியும் இதெல்லாம் தான் சொல்றாரு. 2 நிமிடங்களுக்கு மேல் தேவைப்படாத அளவிற்கு சின்ன சின்ன பழக்கங்களை கண்டிப்பாக கொண்டு வாருங்கள். 21 நாட்கள் உங்கள் குழந்தைகள் தாக்குப்பிடித்து விட்டார்கள் என்றால் நிரந்தரமாக இட் வில் கெட் இன்டு தியர் சைக்காலஜி. அப்புறம் ஆட்டோ பைலட் தான். முதல்ல காரை ஓட்டும் போது கவனமா ஓட்டுனீங்க, எந்த பக்கம் திரும்பணும், எந்த பக்கம் நிக்கணும், அதிர்ந்து போய் பயந்து போய் இடித்து விடுவோமோ அப்படின்னு யாருமே வராத ராஜபாட்டையான சாலையில கூட நடுங்கி நடுங்கி ஓட்டிய காலம் முதல்ல தொடங்கும் பொழுது. ஒரு 2 வருடம் ஓட்டுனதுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ஓட்டுறீங்க. உங்களுடைய சப்கான்சியஸான அது ஆட்டோ பைலட்டா வந்து உட்காந்துரும். குறுக்க ஒரு ஆடோ குழந்தையோ பாஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் போடும்போது தான் நிலைக்கு நீங்க திரும்புவீங்க. மற்றபடி அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன பண்ணோம் இது அத்தனையுமே தெரியும். அப்ப அப்படித்தான் சிந்தனைக்குள்ள இந்த அறம் போயிருந்தது ஒரு காலகட்டத்துல. மிக அழகாக ஒரு ஒண்ணு சொல்வார். அப்ப எனக்கு தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா, பாட்டி படுக்கையை விட்டு நம்ம எழுந்திரிச்ச உடனே பாட்டி சொல்லக்கூடியது என்ன, படுக்கையை மடிச்சு வை. பாக்கியம் எந்த வீட்லயும் நிரந்தரமான படுக்கைகள் கிடையாது, நோயாளிகள் இருந்தால் மட்டும்தான். இப்ப எல்லா வீட்லயும் கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, சுருட்டப்படாத படுக்கை எப்பொழுதுமே சுகமாக இருக்கு. போய் உட்கார்ந்த உடனே அதுவும் சொல்லுவோம், நாங்க சாப்பிட்ட உடனே படுத்துடுவோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா நாங்க படுக்கையில தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ற அடுத்த இனமும் கூடவே இருக்கு. எப்படி விலகி வந்தோன்னு கூட நமக்கு தெரியாது, அது சுகமாக இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கணும் தானே, நாம வாழ்க்கை 2 விஷயத்தை உங்ககிட்ட கொடுக்கும். சுகமானது ஒன்று, சரியானது ஒன்று. சுகமானது சுலபமானது, சரியானது மிகவும் கடுமையானது. லைஃப் ஆஃபர்ஸ் யூ 2 things, கம்ஃபர்ட் அண்ட் குட்னஸ். எதை எடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் அன்றாட வாழ்க்கையில் அறம் இருக்குமான்னு. அதற்கு மேல நம்ம படிக்கும்போது பார்க்கிறோம், ஆகாயத்துல நீங்க இங்க இருக்கக்கூடிய விண்வெளி கலங்களை அனுப்பக்கூடிய விண்வெளி குலம் அனுப்பும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பூமியினுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி அது போக வேண்டும் என்றால் மட்டும் தன்னுடைய எரிபொருளை கணிசமாக அது செலவழிக்க வேண்டும். ஆனா அது தாண்டி போயாச்சு அப்படின்னா once it gets into the orbit, அது பயணம் செல்ல வேண்டிய அந்த பாதைக்குள்ள வந்துச்சுன்னா அதற்கப்புறம் அதுக்கு எரிபொருள் அவ்வளவு தேவையில்லை. அறம் சார்ந்த நல்ல பழக்கங்கள் முதலில் தொடங்கும் போது எரிபொருள் அதிகமாக தேவைப்படும், கவனம் அதிகமாக தேவைப்படும், வேர்வை அதிகமாக இருக்கும், துன்பம் அதிகமாக இருக்கும், சோம்பல் அதிகமாக இருக்கும், என்னால் முடியாது என்ற வார்த்தை அதிகமாக இருக்கும். 21 நாட்கள் உங்களால் அந்த குணத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அறம் என்று தனியாக காட்டாமல் இயல்பாக அது மாறி போகும். அப்ப சிந்தனையில் இருக்கிறதெல்லாம் வார்த்தைக்கு வரும், வார்த்தையில இருக்கிறது எல்லாம் செயலாக மாறும், செயல் எல்லாம் பழக்கமாக மாறும், பழக்கம் உங்களது பண்பாக மாறி போகும். அப்ப இட்ஸ் a very long journey. அப்ப you taste the thought. உங்களுடைய நினைவுகள் நல்லதாக இருக்கணும். you have to stand as a sentinel. நினைப்புக்கு பக்கத்துல நாம போய் நிக்கணும். நல்ல புத்தி கொடு ஆண்டவா அப்படின்னு பாட்டி சொன்னது அன்றாட வாழ்க்கையில் அறம். அப்படியே மனசுகிட்ட போய் நிக்கணும். ஏன்னா வள்ளுவன் அடுத்த நிமிஷம் சொல்லிடுவான், மறந்தும் பிறன் கேடு சூழற்க. எவ்வளவு அழகா அறத்தை கொண்டு வந்து வைக்கிறான். மறந்து போய் பண்ணிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லாதே, மறந்தும் பிறன் கேடு சூழற்க. சூழ்ச்சியாக மனதுல கொண்டு போய் வைக்காதே, நினைக்காதே. சூழின் கண்டிஷன்ஸ் அப்ளை. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு.
யாரெல்லாம் யாருடைய வாழ்க்கையெல்லாம் கெட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ கவலையே படாதீங்க, உங்க வாழ்க்கை எப்படி கெடுங்கிறத அறம் நிச்சயம் செய்யும். படிக்கும் பொழுதும் குழந்தைங்க பக்கத்துல உட்காரும் பொழுதும் பகிர்ந்து கொள்ளும் போது வர வேண்டிய ஒன்றாக இது பார்க்கிறோம். இந்த புத்தகம் அல்லாமல் நீங்க கண்டிப்பா படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆண்டன் செக்காவுடைய மிக அழகா, அது எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குப்பா. மொழிபெயர்ப்பட்ட அழகான ஒரு கதை கிரீஃப் அப்படிங்கிற ஒரு கதை. கிரீஃப் அப்படின்னா சோகம் அல்ல, அது அதை விட அதிகம் துயரம், துக்கம். சோகம் கொஞ்சம் மேலோட்டமா எனக்கு தோணும், துக்கம் துயரங்கும் போது இன்னும் ஆழ பாய்ந்த மாதிரி இருக்கும். மிக சாதாரணமான கேப் டிரைவர், கேப் டிரைவர்னு நாம நினைக்கிற மாதிரி அல்ல, குதிரை வண்டி ஓட்டி. அந்த குதிரை வண்டி ஓட்டி உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுடைய பனிக்காலம் எப்படி இருக்கும்னு தெரியும். அவன் ஒரு ரொம்ப நோஞ்சானாக இருப்பான், அவனுடைய குதிரையும் அவன மாதிரியே இருக்கும். அவனுடைய இமைகளில் பனி விழுந்திருக்கும், குதிரையின் மேலும் பனி விழுந்திருக்கும். 2 பேரும் ஒரே நேரத்தில் தலையை அசைத்துக் கொள்வார்கள், பனி கீழே கொட்டும், மறுபடியும் நிற்பார்கள், மறுபடியும் பனி படியும். வாடகைக்கு யாராவது வரமாட்டார்களான்னு காத்துட்டு இருப்போம். கடைசியாக வாடகைக்கு ஆட்கள் வந்து ஏறுவாங்க. யார் அப்படின்னா இளமை என்னும் போதை இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஏறுவாங்க, இளைஞர்கள் வந்து ஏறுவாங்க. இளமையாக இருக்கிறது ஒரு போதை, அவர்கள் போதையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அதனால they are doubly drunk. ரொம்ப அழகாக இருக்கும். 2 முறை போதைக்கு ஆட்பட்டவர்கள். அவங்க ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவரை பார்த்து ரொம்ப கேவலமா சிரிப்பாங்க, கிண்டலா சிரிப்பாங்க, இவர உடலை பத்தி கேவலம் பேசுவாங்க. அப்பெல்லாம் தெரியும் இந்த மூத்த தலைமுறையை பார்த்து இளைய தலைமுறை உடல் ரீதியாக பாடி ஷேமிங்னு சொல்லுவோம் இல்லையா, கேவலம் கிண்டலும் வரும்போது மூத்த தலைமுறை அதை கண்டித்ததே கிடையாது. நான் அப்படி கண்டிக்கிற நபர்களை பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப கூசி குறுகி ஒரு முகத்தில் அப்படியே அசடு வழிகிற மாதிரி சிரிச்சு அதை தாண்டி போயிருக்கோமே தவிர மூத்த தலைமுறை எப்படி நீ இவ்வளவு கேவலமாக பேச முடியும் அப்படி நின்று கண்ணு பார்த்து கண்டிக்கக்கூடிய தைரியத்தையும் முதுகெலும்பையும் என்னைக்கோ நம்ம விட்டுட்டோம். இனிமே வளர்த்துக்கணும், அது யாரும் கொடுக்க முடியாது. அவங்க ஏறி உட்காந்து அவங்க இறங்கும் போது பணம் கூட கொடுக்காம இறங்கி போயிடுவாங்க. அடுத்தது மறுபடியும் அங்கேயே காத்துட்டு இருப்பான். மறுபடியும் ஒருத்தர் வருவாரு. ஹி இஸ் ஒரு காவல்துறையை சேர்ந்த நபர். அவர் ஏறி உட்காரும் பொழுது இவன் வண்டியும் அந்த குதிரையும் தடுமாறும். அடுத்த நிமிஷம் கேட்பாரு, உனக்கெல்லாம் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு யார் உரிமை கொடுத்தார்கள்? Who gave you license? அதுதான் அவருடைய கேள்வி. அந்த ஆங்கிலத்திலேருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் அப்படிதான் வரும். அதற்கும் ஒரு மாதிரி சிரிப்பான். ஓட்டு ஓட்டு அப்படின்னு சொல்வாரு. கடுமையாக இருப்பாரு, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஒரு இடம் வந்தோன்னா அவரும் இறங்கி போயிடுவார், அவரும் காசு கொடுக்க மாட்டார். அன்றைக்கு அவனுக்கும் பட்டினி, அவனுடைய குதிரையும் பட்டினி, அதுதான் கணக்கு. திரும்பி வருவான், வந்து அவனுடைய லாயத்துல கட்டணும். அங்க எல்லா விதமான இந்த குதிரை ஓட்டிகளுக்கும் பொதுவான ஒரு லாயமாக இருக்கும். எல்லோரும் வண்டியை ஒரு இடத்தில் கட்டிவிட்டு குதிரைகளை கொண்டு வந்து ஒரு இடத்தில் நிறுத்துவார்கள். அதுகள் பைய வாயில் கட்டிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தானியத்தை போட்டிருப்பாங்க. எப்பொழுதும் இவன் திரும்பி வர வரைக்கும் ஒரு இளைஞன் காத்துட்டே இருப்பான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த இளைஞனும் தூங்கி போயிட்டான். இவனுக்கு யாருக்கிட்டையாவது தன் சோகத்தை சொல்லணும். சோகத்துல மிகப்பெரிய சோகம் சொல்றத கேட்கறதுக்கு ஆள் இல்லாத சோகம். அறத்தினுடைய வலிமையான வலி அங்கதான் வரும். We are not inclined to listen to anybody. கேட்கறதுக்கு நமக்கு பிடிக்கல. உள்ளங்கையில ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு எத்தனை நேரம் வேணாலும் அதுல கரைஞ்சு காணாம போக நம்ம தயாரா இருக்கும். பக்கத்துல இருக்க நபருடைய கண்கள்ல இருக்கக்கூடிய கண்ணீரோ முகத்துல இருக்கக்கூடிய வாட்டத்தையோ பார்க்கிற அளவுக்கு புரிந்து கொள்ற அளவுக்கு மனித நேயம் இல்லை. இப்போ வற்றி போச்சு, அற்று போச்சு. அதுதான் பெரிய பயமாக இருக்கு நமக்கு. ஏன்னா கொடுத்தது திரும்பி வரும்பொழுது எத்தனை மடங்காக வரும் நமக்குன்னு தெரியாது இல்லையா. அவன் போய் பார்க்கறான், அந்த பையன் தூங்கிடுறான். அவனை எழுப்பி பார்க்கறான், அவன் திரும்பி தூங்குறான். அவனும் சோர்வடைஞ்சிருக்கான். திரும்பி குதிரைகிட்ட வரான். அந்த குதிரைகிட்ட வந்து ஒரு சின்ன முக்காலி இருக்கு, அதையும் இழுத்து போட்டுட்டு குதிரை மேல அப்படியே தலையை சாச்சுக்கிட்டு அதுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு ஒரு குட்டி இருந்தது தானே, அது இறந்து போன போது உனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது. மகன் இறந்து போன செய்தி எனக்கு இன்னைக்கு தான் வந்தது. 10 நாள் கழிச்சு வந்து பாக்குறேன்னு சொன்னேன். ஆனா நான் வரதுக்குள்ள அவன் நோயால இறந்து போயிட்டான். ஆனா உனக்கு புரியும் தானே அப்படின்னு சொல்லுவான். அந்த குதிரை மெதுவா அசை போட்டுட்டு பையில இருக்கக்கூடிய தானியத்தை தின்னுட்டு இருக்கும். அந்த ஏறி வந்த இளைஞர்கள் கிட்ட சொல்றதுக்காக திரும்பும் போது யாரும் கவனிக்கல. அந்த காவல்துறையை சேர்ந்த நபர் கடுமையாக பேசுற அவர்கிட்ட யாரும் கவனிக்கல. ரொம்ப அழகாக அதை முடிச்சிருப்பார். ஆண்டன் செக்கோவ் கிரீஃப் அப்படின்னு எழுதியிருப்பார். சாதாரணமான சோகம் அல்ல. யார் தோளிலையும் யார் சோகத்தையும் இறக்கி வைக்க முடியாது. ஆனா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் சொல்ல முடியுமே. ஆனால் மிகப்பெரிய அறம் அதுதான். அன்றாட வாழ்க்கையில் மிக மிக பெரிய அறம். கேட்பதற்கான ஒரு மனதும் வாங்கிக் கொள்வதற்கு 2 காதுகளும். If only you have a large heart and 2 ears. தற்கொலைகளை தவிர்க்க முடியும். பக்கத்தில் நின்று கையை பிடித்துக் கொண்டு குழந்தைகள் பேசும்பொழுது கண்ணை உங்களால் பார்க்க முடியும் என்றால் இலக்கியத்தை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு ஈரமும் வீரமும் இருக்கக்கூடிய மனதாக உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு பெரிய பட்டியலே நான் போட்டேன். அதாவது மனப்பாட செய்யுள்ள 2 மார்க்குக்காக ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா, 2 மதிப்பெண் எனக்கு கிடைத்திருக்குமா தானே அப்படின்னு கேட்டார்ல. அது போது நான் அதே மாதிரி ஒரு பெரிய பட்டியல், அதாவது வள்ளுவன புத்தகத்தை எடுக்காம பார்த்ததுல
அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. எப்பொழுதாவது யாருக்காவது அப்படின்னு நினைக்காம எப்பப்போ முடியுதோ அப்பப்போ. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அறம் வேறு, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் வேறு. அறம்ங்கிறது வேறு, அறத்திற்கு ஒரு ஈக்விவலண்ட் அது மாதிரி ஒரு வார்த்தை வேணும் அப்படின்னா நான் தர்மம்ங்கிற வார்த்தையை எடுப்பேன். ஆங்கிலத்தில் எத்திக்ஸ்னு எடுப்பேன். என்ஜினியரிங் எத்திக்ஸ், மெடிக்கல் எத்திக்ஸ், லீகல் எத்திக்ஸ், ஹியூமன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அறம், அறம் தான் அதுல தமிழ் வார்த்தை. நான் தானம் பண்றேன்ல அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் அதுக்கு சேரிட்டின்னு ஒரு பேர் இருக்கு. தமிழ் அதுக்கு ஈகை, கொடை எல்லாமே வந்துடும். அறம்ங்கிறது சிந்தனை சார்ந்தது, வார்த்தைகள் சார்ந்தது, செயல் சார்ந்தது. நீங்க யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். மனதால நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சா மட்டுமே போதும். அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அறம் சார்ந்து வரும்பொழுது ரொம்ப அழகான ஒரு கதையை நான் படிக்க கிடைச்சது எனக்கு. உண்மையோ பொய்யோ அதை விட்டுடலாம், ஆனா அந்த கதையில இருக்கக்கூடிய சாரம் சத்தியமாக தான் இருக்கும் நம்புறேன். சத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாகும்னு நம்புறேன். நான் பார்த்தா கர்ணன் போர்க்களத்தில் கடைசியாக கிடக்கும் பொழுது அம்பு பாய்ந்தாகி விட்டது. கிருஷ்ணர் அப்படியே வேறொரு பிராமண உருவத்தில் வந்து, பார்ப்பனர் உருவத்தில் வந்து, நீ செய்த தானங்களினுடைய புண்ணியத்தையும் சேர்த்து தானம் செய்யன்னு கேட்பதாகவும் அதையும் சேர்த்து அவன் கொடுத்து விடுவதாகவும் அங்கே தனது குருதியே தண்ணியாக ஊற்றி இந்தார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லதாகவும், இறந்த பின்பு நரகத்துக்கு அவன் போவதாகவும், அந்த கொடுமையை புரிந்து கொள்ள முடியாமல் துன்பம் தாங்காமல் சூரியன் இறங்கி வருவதாகவும், அப்படி எப்படி என் மகனை நீங்கள் இவ்வளவு தர்மம் செய்த, இவ்வளவு தானம் செய்த, தர்மம் அல்ல இவ்வளவு தானம் செய்த ஒருவனை எப்படி நீங்கள் நரகத்திற்கு அனுப்பலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது தர்ம தேவதை அவனிடம் சொல்லும் பதிலாக ஒன்று வருகிறது. தானம் என்பது கேட்கும் போது கொடுக்கப்படுவது, தர்மம் என்பது கொடுப்பது மட்டுமல்ல, சிந்திப்பது, சொல்வது, பின்னர் கொடுப்பது. எல்லாரும் நல்லா இருக்கணும்பா அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது தானம் அல்ல, அது தர்மம். நல்ல வார்த்தைகளை சொல்றோம் இல்லையா, அது தானம் அல்ல, அது தர்மம். அன்ன தானம் பண்ணலாம், ஆனா தர்ம சத்திரம் கட்டுவோம். தர்ம சத்திரம் கட்டுமே தவிர தான சத்திரம் யாரும் கட்ட மாட்டோம். ஆனா அன்னத்தை தானம் பண்ணுவோம் நாம. அப்போ பசி அறிந்து குறிப்பறிந்து நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா அது தானமாக இருக்கும். ஆனா கேட்காமலேயே இந்த துன்பம் இங்க வருமே. ஒரு காலத்துல அப்படி இருந்தது தானே. வீட்டு முன்னால எல்லாம் பெரிய தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கும், தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கும், கடந்து செல்லக்கூடிய கால்நடைகள் கண்டிப்பாக இருந்து கொடுத்துட்டு போகும். அது யாரும் அதற்கு தானம் அது இல்லாம முடிஞ்சது கிடையாது. வீட்டுல அரிசி கழுவின தண்ணியிலிருந்து, காய்கறிகள் கழுவின தண்ணியிலிருந்து எல்லாமே அங்க வந்து கொட்டுவோம். அது மட்டும் இல்ல, மீந்தி போன சாப்பாடை கூட கொட்டுவோம். வீட்டு வாசலில் கதவை அடைப்பதற்கு முன்னால் என் பாட்டி சொல்வது எனக்கு ஞாபகம் இருக்கும். யாராவது அத்தாழ பட்டினி கிடைக்கிறீர்களா அப்படின்னா, அத்தாழ பட்டினா இரவு நேர பட்டினி அப்படின்னு அர்த்தம். இரவு நேர பட்டினி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. பிச்சைக்காரர்கள் ஒழித்ததில் எனக்கு பெரும் நிம்மதி. ஆனா தர்ம சிந்தனை அவர்களோடு போய்விட்டதேன்னு நினைக்கும் போது பெரிய வேதனையாக இருக்கு. கண்டிப்பாக பிச்சை எடுக்கிறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. ஐயமிட்டு உண்கிறது எவ்வளவு சத்தியமோ அதே மாதிரி ஏற்பது இகழ்ச்சியும் பெரிய சத்தியம்தான். ஆனாலும் கொடுக்கணுங்கிற அந்த நினைப்பு இருக்கும் இல்லையா. வீட்டுக்கு ஒரு வாசல், ஒரு திண்ணை, அந்த திண்ணை மூலையில ஒரு பானை, அந்த பானையில செய்திருக்கக்கூடிய கேழ்வரகு களியோ கம்பு களியோ அதுல மிதக்க, அந்த வழியாக போகக்கூடிய வழிப்போக்கன் வந்து உட்கார்ந்து உணவருந்தி அதனுடைய மூடியை பார்த்திருப்பீங்களே, தட்டையாக இருக்காது, தட்டு குழிவாக இருக்கும். எடுத்து போட்டு சாப்பிடுற அளவுக்கு அதுல இருக்கும். திண்ணையில் உறங்கி விட்டு போவோம். திண்ணைகள் எல்லாம் அடைத்து அதையும் வாடகைக்கு விட்டாகி விட்டது. பாட்டில தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தண்ணீர் கூட நம்ம தானமா கொடுக்கறதுக்காக தயாராக நம்ம இல்லை. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா சுந்தர ராமசாமியினுடைய நான் கதைகளை பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்குறேன்ப்பா. அறம் செழிக்கணும் அப்படின்னா மருத்துவர்கள் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. பிரிஸ்கிரைப் பண்றது அப்படின்னா இது செய்யுங்க அப்படின்னு சொல்றது. இப்படி பாத்தீங்க அப்படின்னா சுந்தர ராமசாமி அவர்களுடைய கோவில் காளையும் உழவு மாடும் மிக அழகாக இருக்கும். ரொம்ப வயதான ஒரு நபர் வருவாரு. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பண்டாரம் அவர் தோல்ல எப்பொழுதுமே காவடி தூக்கிட்டு இருப்பாரு. நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பாரு. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அதுல அரிசி போட்டிருப்பாங்க, பொங்கி சாப்பிடுவாரு. அவர் மட்டும் அல்ல, அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய நாயும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும். இந்த முதியவர் வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த நாய்க்கு சாப்பாடு கிடைக்காது, ஏன்னா அதை இவர் வாங்கி சாப்பிட்டுருவாரு. இந்த நபர் அந்த கோவில் காளையாக திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் அவர் கேட்பார், எங்கிருந்து வந்த என்ன ஏதுன்னு. பனை ஏறுவதுதான் என்னுடைய வழி. என் மனைவி இறந்து என்பதற்கு குழந்தைகளுக்கும் என்ன தேவையில்லை. ஆனா உடம்பு உறுதி வாய்ந்த உடம்பு, சோம்பேறியா என்னால இருக்க முடியாது, ஏதாவது செய்தாக வேண்டும். அடுத்த நாள் காலையில கிளம்பி போயிடுவார் அந்த முதியவர். இரவு மட்டும்தான் இவர்கிட்ட சாப்பாடு வாங்குவார். கிளம்பி போவாரு. ஒவ்வொரு நாள் கழிச்சு திரும்பி வரும்போதும் கையில இருக்கக்கூடிய அந்த மண்வெட்டி அதுல கொஞ்சம் ஈரமா இருக்கும், செம்மண் படர்ந்து இருக்கும். எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா, இந்த பக்கத்துல எங்கேயுமே கிணறே இல்லை, கிணறு ஒண்ணு வெட்டலான் இருக்கேன். ஒத்த மனிதரை கிணறு வெட்டுவீங்களா என்ன? முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆகும். பார்த்தா கிணறு வெட்டியிருப்பாரு அந்த மனுஷன். இவர் நம்ப கூட மாட்டாரு. ஒரு 4-5 மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த நாய் குட்டி போடுற அளவுக்கு சனியா வேற இருக்கும். அப்புறம் வந்த போது கடும் காய்ச்சலோட அந்த நபர் வந்து படுப்பாரு. படுக்கும்போது இவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்பாரு, எனக்காக ஒரு உதவி பண்றியா, என்ன உதவி வேணும் சொல்லு அப்படிங்கும்போது, அங்க நான் ஒரு கிணறு தோண்டியிருக்கேன், சொம்புல கொஞ்சம் போய் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுக்குறியா, நல்ல தண்ணியாக இருந்தா தானே பயன்படும் எல்லாருக்கும். கொண்டு வந்து அந்த தண்ணியை கொடுப்பாங்க. அது கொண்டு வரதுக்கு அங்க போகும்போதுதான் பாப்பாரு எத்தனை பிரம்மாண்டமான ஒரு கிணறு கட்டப்பட்டிருக்கு. அந்த பக்கம் கட்டிட தொழில இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இளம் வயசு பையன் கூட பண்ண மாட்டான்ப்பா, ஒத்த நபரா அந்த கிழவர் என்ன வேலை பண்ணிருக்காரு அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கும், மதிப்பும் வரும். வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்றாரு, எனக்கு இன்னொரு உதவி கூட வேணும். என்ன உதவி வேணும் அப்படின்னா, இந்த வழியாக போன செல்வந்தர்கள் மாட்டு வண்டியில போகும்போது குழந்தைக்கு தாகம் எடுத்தது, இந்த தண்ணீர் வேணும்னு வந்து கிணற பார்த்தோன்னே நன்றி சொன்னாங்க. அந்த செல்வந்தர் என்கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்தாரு, கிணற வெட்டி முடியுங்க, சுற்றுச்சுவர் கட்டித்தரேன் அப்படின்னு. பெரிய பெரிய அபாயங்கள்ல மிக முக்கியமாக சங்க இலக்கியம் சொல்லக்கூடியது வெட்டப்பட்ட கிணறுக்கு சுற்றுச்சுவர் கட்டாமல் விடுவது. இப்ப நம்ம எத்தனையோ குழந்தைங்களை மறுபடியும் வாஷ் டவுன் த ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்கேயோ குழந்தைகள் அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ள போயிடுறாங்க அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு அபாயம் வரும்னு தெரிஞ்சு சங்க இலக்கியம் சொன்னது சுற்றுச்சுவர் கட்டுவது கிணறுக்கு பெரிய ஒரு அறம் அப்படின்னு சொல்வாரு. செல்வந்தர்கள் அப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுப்பாங்க, மறந்து போயிடுவாங்க. தயவு செஞ்சு தொடர்ந்து போய் அவர்கிட்ட மறுபடியும் அதை வலியுறுத்தணும், மறுபடியும் சுற்றுச்சுவர் கட்டணும். சுந்தர ராமசாமி ரொம்ப அழகா அந்த கதையை முடிப்பாரு. அன்று இரவு அந்த நாய்க்கு உணவு கிடைத்தது அப்படின்னு. ஏன்னா அந்த வயோதிகமான அந்த பெரியவர் அன்று இறந்து போயிருப்பார். மிக அழகாக அறம் சொல்ல வருவது அப்படின்னா அந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா. அதே மாதிரி நான் இன்னொன்னு பிரிஸ்கிரைப் பண்ண அந்த கதையை சொல்ல போறதுல சுந்தர ராமசாமியினுடைய சிறுகதை தொகுப்பு கிடைக்குமே, ஆனால் பொக்கிஷம் மாதிரி வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதுல எனக்கு மறுபடியும் நான் டிக் போடக்கூடிய கதை, மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடிய சீதை மார்க் சீயக்காய் தோள். நீங்க தான் படிக்கணும். படிச்சிருக்கவங்க யாராவது இருந்தா மிக்க நன்றி. படிக்க போறீங்கன்னு சொன்னா அதை விட 2 மடங்கு நன்றி. சீதை மார்க் சீயக்காய் தோள். அங்கிருந்து திரும்பி மறுபடியும் அங்கிருந்து கடந்து வரேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நான் வந்து நிற்கக்கூடிய இடம் ஜெயகாந்தன் தான். அறம் சார்ந்து பேசிய எழுத்து அது, பேனா அது, அதிர எழுதிய பேனா அது, அதிர எழுதிய எழுத்து அது. மறுபடியும் இஃப் ஒன்லி ஐ கேன் பிரிஸ்கிரைப், அவருடைய சிறுகதை தொகுப்பு இருக்கு, அதுல இது கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு சொல்லணும். 1961 என்னைக்கு பேசுறேன்னா 9/10/2024 பேசிட்டு இருக்கேன். கதை எழுதப்பட்டது 1961. நிதானமா கூட்டி பாருங்க எத்தனை வருடங்களை கடந்து வந்துட்டோம். கடந்து வரும்போது கை நழுவி போனது எதெல்லாம் அப்படின்னு. நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த கதை. அது அல்லாமலும் அவருடைய கதைகள்ல நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா தவறுகள் குற்றங்கள் அல்ல, கண்டிப்பாக படிக்கணும். அதற்கு அடுத்தது புது செருப்பு கடிக்கும், கண்டிப்பாக படிக்கணும். அக்ரஹாரத்து பூனை கண்டிப்பாக படிக்கணும். அக்னி பிரவேசம் கண்டிப்பாக படிக்கணும். குரு பூஜை கண்டிப்பாக படிக்கணும். அதற்கு அடுத்தது சுய தரிசனம் கண்டிப்பாக படிக்கணும். யுகசந்தி கண்டிப்பாக படிக்கணும். அப்படின்னா புத்தகங்கள் முழுவதுமே கண்டிப்பாக படிக்கணும். இல்லை நான் வேற எப்படி சொல்ல முடியும்? ஒரு குழந்தைக்கு முதல்ல வாயில சாப்பாடை வைக்கும்போது அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தான் வைப்பா. அதற்கப்புறம் குழந்தைகிட்ட நான் சொல்லவே வேண்டாம், அதுவே வாயை திறக்கும் அப்படின்னு சொன்னா அது கையிலேயே கொடுத்துட்டு போனா குழந்தைகிட்ட தட்டு மட்டும்தான் மிஞ்சும் இல்லையா? அப்போ இதெல்லாம் அக்வயர்டு டேஸ்ட், மீண்டும் அதை கையில் எடுக்கும்போது கிடைக்கக்கூடியது. ஆனால் அதற்குள்ள போகிறதுக்குள்ள நான் இன்னொரு புத்தகத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எங்கள் ஊர் வானம்பாடி கவிஞரான புவியரசு ஐயா மொழிபெயர்த்து, அந்த மொழிபெயர்ப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஒரு புத்தகம், மிர்தாதின் புத்தகம். கண்டிப்பாக இங்கே இருக்கும்னு நான் நம்புறேன். மைக்கேல் நைமி அப்படிங்கிறவர் எழுதினது. லெபனானை சேர்ந்த எழுத்தாளர். அவருடைய எழுத்தை கொண்டாடி ஓஷோ சொன்னது, உண்மையான புத்தகம் என்று ஒன்றை வாசிக்க வேண்டும் என்றால் இது மட்டும்தான் அப்படின்னு. நான் சொன்ன உடனே அது சுவாரஸ்யமா இருக்கும், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுலேயும் இன்ஃபார்ம்டு ரீடர், அதற்கப்புறம் இன்டெலிஜென்ட் ரீடர், அதற்கப்புறம் என்லைட்டன்ட் ரீடர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும், ஓஹோ நீங்க இதைத்தான் சொன்னீங்களா அப்படின்னு. அதுல ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம் வரும். அந்த மிர்தாத் அப்படிங்கக்கூடிய ஒரு மெஸ்ஸாயா மாதிரி ஒரு ஞானி, இளம் ஞானி. அவன்கிட்ட கேட்பாங்க எல்லாரும், உடல் நோவு இல்லாமல் பாரதி சொல்ற மாதிரி வஞ்சனை இன்றி சூதின்றி பகையின்றி வையகம் ஆழ்ந்திரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர். அப்படி ஒரு நிலைமைக்கு சூதும் பிணியும் நோவும் இல்லாமல் மனித வாழ்க்கை இயல்பாக அழகாக போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த மிர்தாதுடைய பதில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டாண்ட் அஸ் a sentinel for your thought அப்படிம்பாரு. எண்ணங்களுக்கு காவலாய் நின்று பழகுங்கள். உணவு சாப்பிடும்போது இது என் உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிற மாதிரி இந்த எண்ணம் போனால் என் உடலுக்கு ஒத்துக்காதுங்கிறது முடிவு பண்ணுங்க.
புகார்களையோ புலம்பல்களையோ புறம் கூறுதலையோ உள்ள அனுப்பிட்டீங்க அப்படின்னா your head becomes a junkyard. குப்பை குளமாக மாறி போகும். ஒப்பனைகள் அழகாக இருக்கலாம், நம்மை பார்க்கும்போது அழகாக இருக்கலாம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாத்தி அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும்னா எத்தனை பேர் முகம் பார்ப்பது மாதிரி இருக்கும்? அப்போ தலைக்குள்ள அழுக்கு போகாம பார்த்துக்கோங்க. ஸ்டாண்ட் as a sentinel for your thought. சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? பேசும் பொழுது இந்த மொத்த உலகமும் ஒற்றை காதாக இருந்து உங்களை கேட்பது போல அந்த அச்சத்தோடு பேசுங்கள். Imagine that the whole world becomes one ear to listen to you. தலைக்குள்ள போறக்கூடிய எண்ணங்கள் அத்தனையும் நெருப்பால் எழுதப்பட்டு ஆகாயத்தில் அத்தனை பேரும் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதை நினைத்து பயந்து ஸ்டாண்ட் as a sentinel. சொல்லக்கூடிய வார்த்தை உலகமே ஒற்றை காதாக உங்களை கேட்குது. மூன்றாவது அப்படின்னு கேட்கும்போது சிந்தனையை சரி பண்ணியாச்சு, சொற்களை சரி பண்ணியாச்சு, செயல் கண்டிப்பாக சரியா இருக்கும். செயல் உள்ள வரும் பொழுது செய்த எல்லா செயல்களும் பின்னால் வரும். முற்பகல் செய்தால் பிற்பகல் வரும்னா நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கும் போதுதான் அபாயம் வரும். அதையும் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது அவர் இன்னும் அழகம் சொல்வாரு, கனவு காணும் நபர்களாக இருக்காதீர்கள், கனவாக மாறுங்கள் அப்படின்னு சொல்வாரு. இந்த அறம் செய்ய வேண்டும் அறம் செய்ய வேண்டும் நினைக்காம அறம் சார்ந்த சிந்தனை உள்ள நபர் நடந்து வருவதை போன்ற தோற்றம் உங்களுக்கு வந்துடும். தலையை சுத்தி ஒளிவட்டம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும். அந்த அளவு மனசு சுத்தமாயிடும் அப்படிங்கிறாரு. அப்போ கனவு காண்பவராக டோன்ட் பி அ ட்ரீமா, பிகம் அ ட்ரீம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அது. எதை நோக்கி நாம் செல்கிறோமோ அதுவாகவே மாறுவது, எதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவாக மாறுவது, கனவாகவே மாறுவது. ஐந்தாவது வரி ரொம்ப அழகாக இருக்கும். இறைவனே பூமிக்கு வருவேன் என்று நினைத்தாலும் நீங்கள் இருக்கிறீர்களா என்று அவன் கேட்டுவிட்டு வரட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னதமான நிலைமைக்கு நீங்க போயிருப்பீங்க. ஈவன் இஃப் காட் வுட் லைக் டு விசிட் த பிளானட், லெட் ஹிம் ஆஸ்க் வெதர் யூ ஆர் ஸ்டில் தேர். நீங்க இன்னும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இறங்கி வரணும் அப்படிம்பாங்க. மிக அற்புதமான புத்தகம். அச்சம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் பத்திரமாக புத்தகங்களை வைக்கலாம். குழந்தைங்க எடுக்கும்பொழுது, நம்ம மொபைல் எடுக்கும்போது கூட நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்வேன், கீப் யுவர் மொபைல் கிளீன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்வேன் நான். இதை விட நாகரிகமாக அறத்தை பத்தி பேச முடியாது. ஏன்னா குழந்தைங்க மொபைல் எடுத்தோன்னா ஐயோன்னு அடிச்சு கட்டிட்டு நம்ம ஓடக்கூடாது. வீட்டில் யார் எடுத்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு மொபைல் மட்டுமே இல்லை ஓப்பனாக இருக்கிறது. எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக இருந்தோம் அப்படின்னா அறம் கண்டிப்பாக உள்ள வரும். இதிலிருந்து நான் உங்களை நகர்த்தி கூட்டிட்டு போறது நிறைய கதைகள் ஜெயகாந்தனோட சொன்னேன். அதுல ஒரு புத்தகத்துல அது பின்னால அந்த சிறுகதை தொகுப்புல பின்னால அவருடைய ஒரு அழகான வரிகள் வரும். உங்கள் கையில் இருப்பது ஒரு புத்தகம் என்று நினைக்காமல் எழுதியவனின் இதயம் என்பதை புரிந்து கொண்டு உணர்வு பூர்வமாக வாசியுங்கள். கையில இருக்கக்கூடிய எழுத்தாளன் யாரால புத்தகம் வாங்க முடியுமா? அப்படி யாருக்காவது கர்வம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. Who can buy a book? You and I just give the print cost. பதிப்புக்கான விலையை மட்டும்தான் கொடுக்க உங்களாலும் என்னாலும் முடியுமே தவிர புத்தகங்களை வாங்கும் அளவிற்கு செல்வந்தர்களாக நாம் யாரும் மாறவில்லை. அந்த படைப்பாளி எப்படி உள்ள கொண்டு வந்து உருக்கி உருக்கி அந்த பேனா முனையில தன்னை வார்த்திருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அகன்று நின்று நீங்களும் நானும் சொல்லலாம், இதெல்லாம் ஒரு புத்தகமா அப்படின்னு கேட்கலாம். அடுத்த வார்த்தை கூட நமக்கு எழுத வந்தது கிடையாது. அப்போ புத்தகங்களை வாங்க நமக்கு முடியாது. எழுத்து கூலி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிரிண்ட் காஸ்ட், அதை மட்டும் கொடுக்குறோம். ரொம்ப அழகாக சொல்வார், உங்க கைகளில் இருப்பது ஒரு புத்தகம் என்று ஒரு நினைக்காமல் இதயபூர்வமாக வாசியுங்கள். வால்ட் விட்மனும் அதே தான் சொல்வார். தன்னுடைய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் வரும்பொழுது அவர் சொல்வார், வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட் இஸ் நாட் அ புக் பட் a writer's heart. எழுதியவரின் இதயம் என்று புரிந்து கொண்டு வாசியுங்கள். அப்படிங்கும் பொழுது அந்த இதயம் துடிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 1961 நான் இருக்கிறேனே அப்படின்னு, நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதின கதை நீங்க தனியா போய் படியுங்க. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இப்படி மந்திரங்கள் போலது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஓசை மந்திரம், ஓசைகளை சேர்த்து வார்த்தைகள், அதை விட பெரிய மந்திரம். பூமியில விழக்கூடிய விதையாவது பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் தண்ணீரும் வளமும் சேர்ந்து கிடைக்கும் போது அந்த விதை வேர்விடும். ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் மனதில் விழும் போதே வேர்விட்டு கொண்டு விழும். அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வார்த்தைகள் பல்லையும் உதட்டையும் நாக்கியும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா எடுத்து போட்டு மெல்ல முடியாது நம்மளால. தரமற்ற மங்களம் அல்லாத வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பது, அதனாலதான் அல்லவை கூறுது வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் வள்ளுவன் சொல்லக்கூடியது. இப்போ இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தொடங்கும் பொழுதே ஒரு நிலவொளி இருக்கக்கூடிய அழகான நிலவினுடைய ஒளி இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் 1962 எழுதப்பட்டது. தொழுநோயாளி, ஒரு காலத்தில் கையில் இருந்தவையெல்லாம் விரல்களாக இருந்தன, இப்போ இல்லை, எல்லாம் மழுங்கி போய்விட்டன, மரத்து போய்விட்டன. ஒரு தகரக்குவளை, அதை கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, புதிதான தகரக்குவளை, அந்த நிலவின் ஒளிப்பட்டு அது தகதகன் மின்னுது. அதற்குள்ள
யார் யார் வீட்டிலிருந்தோ வாங்கி வந்த சோறு. அந்த சாப்பாடை அவன் கை மாதிரி இருக்கக்கூடிய விரல்கள் போல் ஒரு காலத்தில் இருந்த அந்த கையால எடுத்து வழிச்சு சாப்பிடுறான். ஏப்பம் வருது, பார்க்கறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அவனுக்கு. அவன் சொல்றான், உலகம் மிகவும் இனிமையாது, உலகம் ரொம்ப அழகாக இருக்கு. தீராத நோயாளி அவன், ஆனா அவன் சொல்லக்கூடியது அப்படி சொல்லுவான், எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, பால் மாதிரி நிலவு, உணவு எவ்வளவு ருசியாக இருக்கு, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குப்பா, உலகம் ரொம்ப அழகாக இருக்கு சொல்லி அழகாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், நல்ல வெள்ளையாக தூய்மையான ஆடை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் தாவி தாவி வரும்போது இவன் நினைக்கிறான், ஒருவேளை நடக்க முடியாம அப்படி தடுக்கி விழுறானான்னு. இல்ல, அந்த தண்டவாளத்துல விழுந்து தற்கொலை பண்ணணும்னு வந்தாச்சு. வண்டி வர சத்தம் கேட்கும்போது ஓடி போய் தன்னுடைய குறுகி போன விரல்கள் இல்லாத அந்த கரங்களினால் அப்படியே அள்ளி எடுத்து வீசிடுவான் இந்த பக்கம். வண்டி தடதடன் தாண்டி போகும். அது கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, நிழல்களே இந்த இருவரின் மேலும் பாய்ச்சி விட்டு வண்டி தன் வழியே போனது அப்படிம்பாரு. மாறி 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 கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய லைட் இவங்க மேல விழுந்துட்டே இருக்கும். கீழே கிடக்கும்போது அவன் திரும்பி அந்த இளைஞன் பார்ப்பான். பார்க்கும்போது இவனுக்கு பயமா இருக்கும், நாம தொட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு அவன் அதிர்ந்து போவானே, மரணமே தேவலைன்னு நினைப்பானே அப்படின்னு பார்க்கும்போது அந்த இளைஞன் சொல்லுவான், என்னை ஏன் காப்பாத்தினீங்க. எழுப்பி விடுவாரு. விட்டுட்டு இந்த தொழுநோயாளி கையில ஒரு கோல் இருக்கும், இந்த கோல் வச்சுக்கிறியா, இதை வச்சு நடந்து வரியா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கே தெரியும், இந்த கோல் இல்லாட்டா இவனாலேயே நடக்க முடியாது. ஆனாலும் இந்த கோல் வச்சுக்கிறியா, நடக்கிறியா, இல்ல உங்க தோலை பிடிச்சிட்டு நடந்து வரேன். வந்து இந்த பழைய மண்டபத்துல வந்து உட்காரும் போது அவன் அழ ஆரம்பிப்பான். நானே இருக்கும்போது நீ ஏன் இறந்து போனோன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இந்த தொழுநோயாளி சொல்வார், ஒரு 2 நாளைக்கு முன்னால தாய் தகப்பன் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தை இறங்கி அதுக்கு என்ன தெரியும் விளையாடிட்டே அந்த ரயில்வே லைனுக்குள்ள போயிடுச்சு. வண்டி வர சத்தம், இவங்க அதை பத்தி கவலையே படல. பாஞ்சு போய் குழந்தைய 2 கையாலையும் அள்ளிட்டேன். அள்ளி கொடுத்த போது அந்த அம்மா அந்த குழந்தைய வாங்கும்போது ஐயோ அப்படின்னு அலறிட்டு கூப்பிட்டு இருந்தா வந்திருப்போமே, நீயா என் குழந்தைய தொட்ட அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே போயிடலாமான்னு தோணுச்சு. இருந்தாலும் என்ன, குழந்தை காப்பாத்தியாச்சு இல்லையா. இதே மாதிரி ஒரு மாடு பின்னால வண்டி வருது, விசில் அந்த வண்டி சத்தம் கொடுத்துட்டே இருக்கு, ஆனா மாடு நகரவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன், கீழே இருக்கக்கூடிய கல்லை எடுத்து அடிச்சுட்டே இருக்கேன் அந்த மாடை. கடைசியாக அந்த என்ஜின் பக்கத்துல வரும்போது மாடு துள்ளி போயிடுச்சு. இன்னைக்கு 3ஆவதா உன்னை காப்பாத்திருக்கேன், என்னன்னு தெரியல, அந்த இடத்துல பலி வாங்கிட்டு தான் போகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காரும் போது உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின் போது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி என் கால் ஊனமா இருக்கு, என் தம்பிக்கெல்லாம் கூட திருமணம் ஆயாச்சு, அம்மா தான் என்னை காப்பாத்துறாங்க, அம்மா என்னை கூட்டிட்டு போகாத வைத்தியர் பாக்கி இல்ல, வேண்டாத தெய்வங்கள் பாக்கி இல்ல, எந்த வைத்தியராவது என்னை காப்பாற்ற முடியாது, இது நிரந்தரமாக இப்படிதான் இருக்கும் அப்படின்னா கூட்டிட்டு வரும்போது அம்மா சொல்லுவாங்க, அவன் போலியான வைத்தியம், உண்மையான வைத்தியம் கிடையாது, உண்மையான வைத்தியனும் உன்னை சரி பண்ணிடுவான், ஏதாவது சாமியார் உன்னை முடியாதுன்னு சொன்னா அது சரியான சாமியார் கிடையாது, போலியான சாமியார்னு அம்மா சொல்லுவாங்க. ஒரு தடவை பிச்சை எடுக்க நான் போன போது, அதாவது அப்படின்னு அவன் சொல்லி அழும் பொழுது இவர் சொல்லுவாரு, இதுக்கெல்லாம் அழலாமா, நான் நீ போய் நின்னா யாரும் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்டு வாசல் நான் பிச்சை எடுக்க போய் நின்ன போது ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து என்னை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். எட்டி பார்த்து அந்த குழந்தையோட அம்மா என்னை பார்த்து கேட்பாங்க, நீ எல்லாம் எதுக்காக உயிரோட இருக்க அப்படின்னு. அப்போ வள்ளலார் மாதிரி தலையில அந்த துணியை போட்டுட்டு ஒரு பெரிய பெண்மணி வந்து, பரதேசி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, என் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை தப்பா சொல்லிட்டாங்க, இந்தா சாப்பாடுன்னு கொடுத்தாங்க. அந்த அம்மா நல்ல அம்மா தான், சாப்பாடும் சுவையா இருந்தது, நானே உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் இறக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஊனமுற்றவன் சொல்லுவான், ஒரு நாளைக்கு என் தம்பி என் ஊனத்தை சொல்லிட்டான், பேர் சொல்லி அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டான். துடிச்சு போயிட்டாங்க அம்மா, அப்படி என் பையனை எப்படிடா நீ பேசுவ உங்க அண்ணன்னு சொல்லி. அன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் திரும்பி வரும்போது அந்த மருத்துவர் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே பஸ்ல ஏறிட்டோம். ஏறினதுக்கு அப்புறம் அம்மா உட்காந்து பெண்கள் இருக்கையில என்னையும் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ ஒரு இளைய பெண் ஒருத்தி வந்து நின்ன உடனே கண்டக்டர் சொன்னது என்னன்னா, யாருப்பா பெண்கள் சீட்ல உட்காந்துருக்கீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொன்ன போது எழுந்திருச்சிட்டேன் நான். அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, ஒரு இளைஞன் அவன் கால் ஊனமா இருக்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த பெண் வந்து நிற்கும் போது எந்த ஆணாக இருந்தாலும் அவனுடைய பௌருஷம் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கணும். எழுந்து நிற்கும் போது இவனால எழுந்து நிற்க முடியாம அப்படியே தள்ளாடுவான். தள்ளாடி விழ போகும்போது எந்த வார்த்தை சகோதரன் சொன்னது அம்மா கண்டிச்சாங்களோ அந்த வார்த்தையை அம்மா சொல்லிடுவாங்க. ஐயோ அவன் கால் கிடையாது, அவன் நொண்டி அம்மா அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் கண்டக்டர் ஆகட்டும் அந்த பெண் ஆகட்டும் 2 பேரும் எல்லாரும் ஓடி வந்து இவனை மிகுந்த பரிதாபத்தோட பார்ப்பாங்க. இவன் உடம்புக்குள்ள 1000 ஊசி குத்துற மாதிரி இவனுக்கு கூச்சமாக இருக்கும். தலையை குமிஞ்சு உட்காந்துருவான். அன்னைக்கு முடிவு செய்யறான், தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு. பக்கத்துல உட்காந்து இந்த தொழுநோயாளி ரொம்ப அழகா பேசுவான். இந்த ஊனம் இருக்கக்கூடியதை ஒன்று அப்படி கூப்பிட்ட அம்மாவே என் மகன் இவன் சொல்ற அளவுக்கு உயர்ந்து போக வேண்டாமா, நீ செய்யறதுக்கு எத்தனை தொழில் உனக்காக இருக்கு, இது ஊனத்தை பெரிய விஷயமா நினைச்சு அப்படியே நினைப்பியா, ஒன்னை தவிர மற்றவங்களை நினை அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்லி முடித்து, போத்திக்கிறதுக்கு குளிருதுன்னா போத்திக்கிறியா, அப்போ எனக்கு தயக்கமா இருக்கும், தான் போர்த்திய போர்வையை அவன் எப்படி வாங்குவான் அப்படின்னு
படுத்து இவன் உறங்குவான். அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்டவாளத்துல யாரோ அடிபட்டு இறந்திருப்பாங்க. எல்லாரும் பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருப்பாங்க யாரோ அப்படின்னு. இந்த தண்டவாளம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த வீடுகள்ல தான் இந்த கால் ஊனமற்ற பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுடைய அம்மா அவனை காணோன்னு சொல்லிட்டு ஐயோ மகனே அப்படின்னு கத்திட்டு ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது பார்த்தா அந்த ரயில்ல அடிச்சு இறந்தது இந்த தொழில்நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரனாக இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இளைஞன் சொல்லுவான், அம்மா நான் இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், வாழ அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான், சாவதற்கல்லவா நான் அவனை தூண்டி விட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. வார்த்தைகள் மந்திரம் போன்றவை. அறம், மிகப்பெரிய அறம் நம் வார்த்தைகள் தான் இருக்கு. சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வரும்போது எத்தனை கடுமையான கோபமாக இருந்தாலும் புரிந்து கொள்ளணும். சொன்ன வார்த்தை எனக்கு எஜமானன், சொல்லாத வார்த்தைக்கு நான் தான் இன்னும் எஜமானன். வள்ளுவன் அதனாலேயே தான் யாகாவாராயினும் நம்ம இழுக்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். யாகாவாராயிலும் நாகாக்க, மறுபடியும் கண்டிஷன்ஸ் அப்ளை. காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு, வேண்டாமா இனிய உளவாக இன்னாத கூறல். எங்க போய் நீங்க அறம் தேடணும்? வள்ளுவனை பக்கத்துல வச்சுட்டு குழந்தைங்களோட பக்கத்துல உட்காந்து சொன்னா போதும். இந்த கதைகளை குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா போதும். ஒன்னொன்னையா பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு தெரியும். அறம் சார்ந்த சிந்தனையோடு பேனாவில் பொய் ஊத்தி எழுதாமல் மைமூத்தி மட்டுமே எழுதிய காலகட்டங்கள் உண்டு. குழந்தைங்க முன்னால் அதை கொண்டு வந்து வையுங்க. நான் இன்னும் சொல்றேன், பொன்னியின் செல்வனை பிரிச்சு என்னால அவ்வளவு தைரியமாக கல்கி நந்தினியையும் குந்தவையும் வர்ணிக்கக்கூடிய அந்த காட்சியை எந்த குழப்பமும் இல்லாமல் 10 பருவத்தில் இருக்கக்கூடிய என் பெண் குழந்தையிடம் என்னால் வாசித்து காட்ட முடியும். ஆனா எல்லாவற்றையும் அப்படி முடியுமான்னு எனக்கு தெரியாது. மீண்டும் உங்ககிட்ட அதை தான் சொல்றேன். அறம் சார்ந்த சிந்தனை என்று ஏதோ ஒன்று எங்கேயோ இருப்பதாக அல்ல. அன்றன்றைக்கு உங்களால் அதை கொண்டு போக முடியுமே. ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட சொன்னது திருவனந்தபுரத்துல, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஆட்டோ டிரைவர் ஏறி உட்காந்து 6 மணிக்கு அப்புறம், இப்போ பள்ளிக்கொண்ட பெருமாள் ரொம்ப பணக்காரர் ஆயிட்டாரு. அப்போ பணம் தெரியாத காலகட்டங்களில் பல்கலைக்கழகத்தில் இருந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கஷேத்திரம் அதுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது யாருமே வரமாட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நிறுத்தின போது உட்காந்தாச்சு ஏறி. நானும் என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய கலீக், நான் அந்த மேடமும் ஏறி உட்காந்துருக்கோம். வண்டி கிளம்பினோடனே அவர் ரொம்ப பக்கத்துல போய், அதாவது பயணி ஒரு ஆட்டோ டிரைவருக்கு எவ்வளவு பக்கத்துல போனா காதுல பேச முடியுமோ அவ்வளவு பக்கத்துல போய் அவர் காதுல நான் கேட்கிறேன், ஏன் மத்தவங்க நிறுத்தல? அவர் எவ்வளவு பின்பக்கம் வந்து சாஞ்சு சொல்ல முடியுமோ என்கிட்ட சொல்றாரு, நான் கூட்டிட்டு போறேன். சரி, நான் வந்து உட்காந்தாச்சு. நான் கேட்ட கேள்வி வேற, அவர் சொன்ன பதில் வேற. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு தாங்க முடியல. மறுபடியும் பக்கத்துல போய், சரி ஆனா ஏன் யாரும் வண்டியை நிறுத்தல? அவர் மறுபடியும் சொல்றாரு, நான் கூட்டிட்டு போறேன் மேடம். 3வது முறையாக நான் மறுபடியும் கேட்கிறேன், ஏன் யாரும் வண்டியை நிறுத்தல? அப்ப அவர் எனக்கு ஒரு பதில் சொன்னாரு, நான் எனக்காக மட்டும்தானே பேச முடியும். இன்றளவும் பெரிய விஷயமா இருக்கிறேன். நான் வாடகையை கொடுத்துட்டு வண்டியில ஒரு மீறி போனா 10 நிமிடம் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியிடம் என் சக ஊழியர்களை காட்டி கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய அறம்! வகுப்பிலேயோ அல்லது நமது அலுவலகத்திலேயோ கூட இருக்கிறவங்களை பத்தி பேசும் பொழுது ரொம்ப அழகாக அந்த பாடல் வரும். கோள் சொல்வதென்றால் நாக்கு கொண்டபடி துள்ளும், கோவிந்தா என்று சொல்ல கொண்டு உறக்கம் தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. புகார் சொல்றதுனாலோ புலம்புதானோ நாக்கு எந்த அளவுக்கு பேசுவோமா? என்கிட்ட அவர் சொன்னது அது மட்டும்தான், எனக்காக மட்டும் தானே என்னால் பேச முடியும். யாரையாவது பத்தி சொல்லணும்னு வாய் தோணும் பொழுது நான் அந்த அந்த டிரைவரை நினைச்சுக்குவேன், ஆட்டோ டிரைவரை. அதுவும் சாயங்கால நேரம், காலையில ஏத்தி விட்டுருப்பாங்க. எந்த ஆட்டோ டிரைவரும் நீங்களும் நானும் கொடுக்குற பணத்துல கோட்டை கட்டினது கிடையாது, வீடு கூட கட்ட முடியாது. ஒரு பீன்ஸ் மாதிரி வளைஞ்சு அங்கேயே படுத்துட்டு இருப்பாங்க. அந்த தண்ணியை கொடுப்பாங்க, வாடகை வந்தோடனே போவாங்க. உங்ககிட்டயும் எங்கிட்டையும் கண்டிப்பாக வீட்டுயில எழுதி வைக்கிற அளவுக்கு கோவப்படலாம், பணம் கேட்கலாம். ஆனாலும் மாலை நேரத்தில் அவரால் அந்த அளவுக்கு வார்த்தையில் அறம் காக்க முடியுமே. ஆனால் அன்றாட அறம் அனைவருக்கும் கட்டுப்படியாகக்கூடிய ஒன்று. இலக்கியம் அதை நோக்கி நம்மை நகர்த்தும் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.